1 மைனஸ் 1/n ப்ளஸ் 1 மைனஸ் 2/n ப்ளஸ் 1 மைனஸ் 3/n எக்ஸெட்ரா என்னாவது உறுப்பு வரை கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்னோட வேல்யூ வந்து நம்மளாக வந்து ஒரு வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேல்யூ வந்து நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் 1/3 ப்ளஸ் 1 மைனஸ் 2/3 ப்ளஸ் 1 மைனஸ் 3/3. இப்போ இது அடித்தோம் அப்படின்னா 1, இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். இப்போ இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1/3, இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2/3. அப்போ 2/3 ப்ளஸ் 1/3 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 1 கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்னோடய வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆன்சரில் வந்து நீங்கள் வந்து என்னோடய வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எந்த வேல்யூவில் வந்து 1 வருதோ அதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து 3/2 வரும். அடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 × 2/2னா 3. அடுத்தது இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 மைனஸ் 1/2னா 2/2 1 வரும். அடுத்து 3 ப்ளஸ் 1/2 அப்படி 4, அப்போ 2 வரும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 n - 1. அடுத்து இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் மட்டும்தான் பார்க்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வந்து ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? n × n + 1/2. இதே வந்து கன எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் கன எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கன எண்களின் கூடுதல் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா y² ஆன்சர்.